அண்மை செய்தி. பழனி பஞ்சாமிர்தம் குறித்த அவதூறு கருத்துக்களை வெளியிட்ட பாஜக நிர்வாகி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவு செய்வதற்கு முன்பாக அதன் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்ட பாஜக நிர்வாகியின் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணையின் அடிப்படையில் நீதிபதி சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார். சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவு செய்வதற்கு முன்பாக அதன் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். அதே போன்று பார்த்தோம் என்றால் செல்வகுமார் தனது செல்போனை காவல்துறையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மனுதாரர் செய்த அந்த ட்வீட்டை டெலிட் செய்வதோடு அந்த ட்வீட் உண்மைத்தன்மை உறுதி செய்யாமல் பதிவிடப்பட்டது என சமூக வலைதளங்களில் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். தொடர்ந்து இதுபோல பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டால் சமூக ஊடகங்களில் இருந்து வெளியேற உத்தரவிட நேரிடும் எனவும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடும் நிபந்தனைகள் மற்றும் எச்சரிக்கைகளை விடுத்து முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க திருப்பதி லட்டு விவகாரத்தில் பேசப்படும் திண்டுக்கல்லை சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் இருந்து நெய் வாங்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் பாஜக நிர்வாகி செல்வகுமார் தவறான தகவலை பரப்பியிருந்தார். இதனை மறுத்த கோவில் நிர்வாகம் பழனி முருகன் கோவிலில் பஞ்சாமிர்தத்திற்கான நெய் ஆவின் நிறுவனத்திடம் இருந்து மட்டுமே வாங்கப்படுவதாக தெரிவித்தது. மேலும் இது தொடர்பாக கோவையை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் தொழில்நுட்ப பிரிவு மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய செல்வகுமார் மீது பழனியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி செல்வகுமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு நெய் வழங்கிய திண்டுக்கலை சேர்ந்த நிறுவனம் ஏற்கனவே அவர்களால் தடை விட்டது கூறப்பட்ட நிலையில் அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் பழனி தண்டாயுதபாணி கோவிலின் ட்ரஸ்ட் உறுப்பினராக இருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பாக சுற்றறிக்கையில் இருந்த தகவலை நான் செய்திருந்தேன். தவறான நோக்கில் தவறான செய்தியை பரப்பவில்லை. நீதிமன்றம் விதிக்கும் அனைத்து நிபந்தனைகளுக்கும் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன். சாட்சிகளை கலைக்க மாட்டேன். ஆகவே இந்த வழக்கில் எனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநிதி மனுதாரர் எக்ஸ் சமூக வலைதளங்களில் பதிவு செய்ததால் மத ரீதியான பிரச்சனைகள் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இது போன்ற தரம் தாழ்ந்த அரசியல் செய்யப்படுகிறது. மனுதாரர் 3ஆம் முறையாக இது போன்ற தவறினை செய்துள்ளார். ஆகவே மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதி மனுதாரர் வாய்ச்சொல் வீரராக இல்லாமல் நிஜத்தில் சேவை செய்ய வேண்டும். எஸ் தளத்தில் ட்வீட் செய்ததற்கு முன்பாக அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்த மனுதாரர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அரசு தரப்பில் அவர் பகிர்ந்த தகவல் தவறானது என்றும் பழனி பஞ்சாமிர்தம் தயாரிப்பதற்கான ஆவினில் இருந்து மட்டுமே நெய் வாங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவு செய்வதற்கு முன்பாக அதன் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என குறிப்பிட்ட நீதிபதி மனுதாரர் 3 வாரங்களில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். தனது செல்போனை காவல்துறையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். மனுதாரர் செய்த ட்வீட்டை டெலிட் செய்து அந்த ட்வீட்டை உண்மைத்தன்மை உறுதி செய்யாமல் பதிவிடப்பட்டது என சமூக வலைதளங்களில் தெரிவிக்க வேண்டும் என பல்வேறு நிபந்தனைகளை விதித்து முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.